ஹாய், இன்றைக்கி சிம்பிளான ரெசிபி கூட தான் வந்திருக்கேன். பார்க்க இது இடிப்பு பிரியாணி மாதிரி இருக்கும், ஆனால் இது இடிப்பு பிரியாணி இல்லை, முட்டை இடிப்பும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் நைட் உள்ள லெஃப்ட் ஓவர் இடிப்பு இது 2 இடிப்பும். அதை நான் உதிர்த்து வச்சுருக்கேன். அதை ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து அதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய தேங்காய் பால் சேர்த்துறாதீங்க, அது சாகி ஆகிடும். தேங்காய் பால் இல்லைன்னா பசும்பால் கூட இதில் சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு, இதை சைடில் வச்சுக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், தனி எண்ணெயில் கூட இது பண்ணலாம். இதுக்கு எதுவும் ஹோல் கரம் மசாலாம் தேவையில்லை. இதில் 2 ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இந்த ஆனியன் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து அது கொஞ்சம் சாட்டி கொடுங்க. அந்த ஆனியன் பிங்கிஷாக மாறட்டும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம், அதுவும் அந்த எண்ணெயில் வதங்கட்டும். அப்புறம் பொடி பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி, அதையும் ஆட் பண்ணுங்கள். அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம முட்டையை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அது கூடவே பெப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பீட் பண்ண எக்கை நல்லா சுற்றி விட்டு ஊற்றிக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், அந்த ஓரங்கள்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்கள், அந்த ஓரத்தெல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடுங்க. நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா, அப்போ தான் முட்டை கொஞ்சம் பீசஸாக இருக்கும், அதனால தான். இல்லைன்னா முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். உங்ககிட்ட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தால் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு பால் ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், எல்லா முட்டையும் பொரியிற வரையே இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் நான். எவ்வளோ பெரிய பெரிய பீசஸாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் நம்ம இடிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இடிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். என் இடிப்பும் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் பால் ஆட் பண்ணியுமே எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு இதே மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இடிப்பத்தில் பால் சேர்க்குறதுனால இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. யூஸ்வலாக இடிப்பத்தோட தன்மையே ட்ரை ஆகிறது, அதனால தான் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பால் சேர்க்குறோம். ஸோ அப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் இது ஃபைனலாக. அதனால் நம்மளுக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை, இது அப்படியே கூட நம்ம கன்சியூம் சாப்பிட்டுக்கலாம். யூஸ்வலாக இதுக்கு இதே மாதிரி டிஷ் தான் பண்ணுவோம். அதை நாங்கள் இடிப்பு சோறுன்னு சொல்லுவோம். அதுக்கு முட்டை சேர்க்க மாட்டோம், இஞ்சி பூண்டு கசக்கிப்போம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கரியானத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்குமே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறதுனால மைல்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டு விட்டுட்டேன். நம்மளோட முட்டை இடிப்பும் ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இருக்கிறதுக்கு அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்குல்ல, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.